திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப பொறுமையான நல்ல ஒரு தாய் மாதிரி இருக்கக்கூடியவர்கள். ஆமாம், அப்படி தான் நான் இருக்கேன். நான் வேலை பார்க்குற இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் எல்லார்கிட்டையும் நல்லா அன்பாக பேசுகிறேன். ஆனால் என்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா வேலைகளையுமே வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு நான் ஏதாவது ஒரு உதவிகள் கேட்டால் கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ஓகேங்களா? வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க. அம்மனுக்கு வந்து 2 நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க. குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு குங்குமத்தை வாங்கிட்டு வந்து தினசரி நெற்றியில் வைத்துக்கொண்டு அலுவலகம் செல்லுங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றி தருவாள் அம்பாள். இந்த வாரத்தில் 9, 11, 13, 14 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் செய்யக்கூடிய முக்கியமான அனைத்து வேலையிலும் வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கலாங்க. 11 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் எதிர்பாராத லாபங்களை எதிர்பார்த்துருக்கீங்களா, அந்த லாபங்கள் அனைத்துமே வந்து கைகூடும். முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மாலை போடுங்க. முருகப்பெருமான் சன்னதியை வந்து 6 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். உயர் பதவிகளையுமே வந்து உங்களுக்கு அள்ளித்தருவார் முருகப்பெருமான். இந்த வாரத்தில் 10, 12 இந்த வாரத்தில் 10, 12, 14, 15 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே பார்க்கலாம். 99 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் வந்து நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வேலையில் உயர் பதவி கிடைக்கணும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் வந்து உங்களை வந்து மதித்து நடத்தணுங்க. சரிங்களா? வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு சந்தோஷமாக வந்து அந்த வேலை பார்க்க முடியாது. அந்த வேலையை வந்து நமக்கு ரொம்ப பலுவாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னா இந்த வாரத்தில் ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். துளசி மாலை போடுங்க. நெய் விளக்குகள் ஏற்றுங்க. ஆஞ்சநேயர் சன்னதி வந்து 9 முறை சுற்றி வந்து வழிபாடு செய்து கொண்டால் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றி தருவார். இந்த வாரத்தில் 9, 11, 13, 15 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். எல்லாத்துலேயுமே இந்த வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே தேடி வரும். 77 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.